தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றிலிருந்து கள தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகோபால் சத்யநாராயணன். இதுவரைக்கும் எவ்வளோ ஓட்டு இருக்கோ அது வரைக்கும் எல்லாத்தையும் போட்டாச்சு. காலையில் வர ரீசன் என்னென்னா, காலையில் எப்போவுமே நம்ம எழுந்துச்சி வந்தோம்னா நம்ம உற்சாகத்தோடு இருப்போம், நம்ம கரெக்டாக இருப்போம். இளைத்தருமை இப்போ காலையில் எழுந்திருக்கிறது இல்லை, அவங்களாம் இளைத்தருமை எழுந்துச்சி இந்த தடவை நம்ம எலெக்ஷன் கமிஷனில் ரொம்ப அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, காலையிலே வந்திருக்காங்க. ஸோ அது அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதால தனக்கும் ஓட் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இளைஞர் தலைமுறை இருக்குது. அதுதான் நான் முதியோர்கள் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வேண்டிய இருக்கோம். எப்போதுமே நானும் என் ஒய்ஃபும் ஒன்றா வந்து தான் போகணும், ஃபோட்டோ எடுத்து போகணும். எல்லா டைமும் எப்போதும் நீங்கள் ஒன்றா தான் எப்போதும் ஒன்றா தான் வந்து எதையும் மிஸ் பண்ணதில்லை, எந்த போலிங் இதையும் நாங்கள் மிஸ் பண்ணதில்லை. எவ்ரி டைம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து தான் ஓட்டு போடுவோம். ஒரு தரையும் ஓட்டு போடாமல் இருந்ததே கிடையாது. அந்த டைம் எந்த ஊருக்கும் போக மாட்டோம், எங்கே போக மாட்டோம், ஓட்டு போட்டுட்டு தான். இத்தனை வருஷம். ஆமா, இந்த முறை உங்களுக்கு என்ன அதுல இருந்து டிஃபரெண்டா தெரியுது? ஆமா, இந்த வாட்டி நிறைய இளைஞர்கள், அதாவது யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இப்போ போடுறாங்க, ஆர்வத்தோட போடுறாங்க. அதை ரொம்ப நாங்கள் வரவேற்கிறோம். அதை எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி அவங்களோட ரைட்டை அவங்க பதிவு பண்ணணுங்கிறது தான் எல்லாரும் ஓட்டு போடணுங்கிறது எங்க ரெக்வெஸ்ட். தமிழகத்தின் தேர்தல் திருவிழாக்கள்ல முக்கியமான நாள் இன்று அப்படின்னு சொல்லலாம். நம்ம கோயம்பேடுல விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கோயம்பேடு வாக்குச்சாவடியில தான் இருக்கோம். இந்த வாக்குச்சாவடி மட்டும் இல்லாம தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகள்லையும் முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள்னு அனைவரும் ஆர்வமாக தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக, நாதக, தாவேகான்னு 4 முனை போட்டி நிலவுகிறது. மொத்தம் 5,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்காங்க. மொத்தமுள்ள 234 தொகுதிகளையும் சேர்த்து 4000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்துல போட்டியிடுறாங்க. 75,000 வாக்குச்சாவடிகள் அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 1,47,000 பேர் காவலர்கள் மற்றும் மத்திய ஆயுதப்படையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. 4.18 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாயிருக்கிறதா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவிச்சிருந்தார். சென்ற முறை பார்த்தோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 72% வாக்குகள் பதிவாகி இருந்தது. இந்த முறை எஸ்ஐஆர் பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த முறை அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முதியவர்களா இருக்கட்டும், புதிதாக வாக்களிப்பவர்களா இருக்கட்டும், மிகவும் ஆர்வத்தோடு காலையிலே வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் டிடி தமிழ் செய்திகளோடு. களத்திலிருந்து சூர்யாவுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.